உலக தமிழர்கள் நெஞ்சங்களில் என்றென்றும் வீற்றிருக்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். தமிழக மக்களையும் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்திய துணை கண்டத்தையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு கடந்த 5ஆம் தேதி பூ உலகை விட்டு பிரிந்து சென்ற தன்னிகரில்லா மக்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே கடந்த 6ஆம் தேதி மாலை முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்றைய தினம் வெகு தொலைவிலிருந்து வந்து மறைந்த முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் மறுதினம் அதிகாலை முதலே அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக குவிய தொடங்கினர். அன்று முதல் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை பெண்கள், குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் திரளாக வருகை தந்து மலர் தூவியும் மலர் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்துடன் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவுகளை நெஞ்சில் தாங்கி ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களின் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக தம்மையே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகின்றனர். மாண்புமிகு அம்மா மறைந்த துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பலரும் கண்ணீர் விட்டு கதரும் காட்சியை காண முடிகிறது. அதிகாலையிலிருந்தே மெரினா கடற்கரையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் கட்டுக்கடங்காத வகையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர். அம்மாவுக்காக நாங்கள் இந்த இடத்திலே முடி காணிக்கை செலுத்தி தாயை இழந்த மகன்களாக நாங்கள் இந்த நேரத்திலே கதறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்கள் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். சாதனை என்று சொல்வார்கள். அந்த சாதனையை மீறி சரித்திரமாக வரலாறாக மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு சொல்லக்கூடிய மகத்தான வரலாறை டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படைத்தார்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன தேவையோ அத்தனை திட்டங்களையும் அம்மா கொடுத்திருக்கிறார்கள். அம்மா இன்று மறைந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருப்பார். அம்மா இல்லாதனால ரொம்ப மக்கள் அவ்வளோ வேதனைப்பட்டு லட்ச ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த துயரம் என்றைக்கு தான் தீர்ந்ததில்லை. அம்மா இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது.